தொடக்க நிலை 5 மற்றும் 6 பயிலும் என் அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். சென்ற பகுதியில் தலைப்பு கட்டுரை எழுதுவது குறித்து பார்த்தோம். இன்று நாம் படக்கட்டுரை குறித்து பார்க்க போகிறோம். மாணவர்களே, கட்டுரை தேர்வுத்தாளில் 2வது வினாவாக அமைவது படக்கட்டுரையாகும். இது படத்தொடரை மையமாக கொண்டு அமைகிறது. இந்த பகுதியில் 6 கட்டங்கள் இருக்கும். ஆனால் 5 கட்டங்களில்தான் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 5 படங்களும் கோர்வையாக, தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு செய்தியை, கதையை உணர்த்தும் வகையில் இருக்கும். இந்த 6வது கட்டத்தில்தான் உங்களது முடிவை நீங்கள் எழுத வேண்டும். இந்த 5 படங்களையும் நன்கு கூர்ந்து கவனிக்கும்போது உங்களால் ஒரு செய்தியை அல்லது ஒரு கதையை புரிந்து கொள்ள முடியும். அதோடு கட்டுரையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் 8 உதவி சொற்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த உதவி சொற்கள் படங்கள் எதை குறிக்கின்றன என்பதையும், படத்தின் செய்தி என்ன என்பதையும், முடிவு எவ்வாறு அமையும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த உதவி சொற்களை ஓரிரு முறை நன்கு படித்துவிட்டு புரிந்து கொண்டு நீங்கள் படத்தை மீண்டும் பார்க்கும்போது கதையின் தொடர்ச்சியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் தெளிவு அடைந்து விட்டாலே உங்கள் கட்டுரை 100% சிறப்பாக அமைந்துவிடும். இதற்கு நீங்கள் 5 நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ளலாம். மாணவர்களே, உங்களுடைய கட்டுரையின் முடிவானது நேர்மறையாக இருத்தல் மிகவும் அவசியம். மேலும் முடிவை ஏதேனும் ஒரு நீதியை உணர்த்தும் வகையில் முடிப்பது இன்னும் சிறப்பு. கட்டுரையானது 100 சொற்களுக்கு குறையாமல் இருத்தல் அவசியம். கட்டுரை எழுதுவதற்கு உங்களுக்கு வழங்கப்படும் கால அளவு, அதாவது நேரம் 50 நிமிடங்கள் மட்டுமே. இதை எல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு எழுதுவது மிகவும் அவசியம். என்ன மாணவர்களே, படக்கட்டுரை குறித்து தெளிவடைந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.